ஹலோ, நான் உங்க ஷில்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டாக வீட்டுக்கு வர ஹஸ்பண்டுக்கோ இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் வாட்சோ சாரியோ ஜுவல்ஸோ இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, சந்தோஷப்படுவாங்களா? நிச்சயமா சந்தோஷப்பட மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் சமைச்சு போட்டு பாருங்க, வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. என்னதான் வேலைக்கு போற பொண்ணா இருந்தாலும் தன்னோட திறமையால மேலதிகாரி கிட்ட நல்ல பேர் எடுத்தாலும் வீட்டுல தன்னோட கணவருக்கு பிடிச்ச ஐட்டம் செஞ்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணும் தான் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் விரும்புவாங்க. அந்த வகையில இன்னைக்கு என்ன சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க பயங்கரமான சமையல் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டோமே, அப்படியா? ரொம்ப நல்லா சமைப்பேன். ரொம்ப நல்லா சமைப்பீங்களா? பிரைட்டா சொல்லுங்க. ரொம்ப நல்லா சமைப்பேன். ஓகே, நீங்க சமைக்கிறதுலயே எது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் தக்காளி குழம்பு பிடிக்கும். அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 அந்த மாதிரி சில்லி சிக்கன் அந்த மாதிரி எல்லாமே நல்லா பண்ணுவேன். தக்காளி குழம்பு இல்லையா நீங்க இப்ப பண்ண போறது? தக்காளி குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்ன? தேவையான பொருட்கள் வந்து தக்காளி பழம் ஒரு 4 பழம் பொடியா நறுக்கிருக்கீங்க. 4 பழம் இருக்கு இல்லையா அது? ஓகே, இது எத்தனை பேர் அளவு நீங்க இப்ப பண்றது? இப்போ ஒரு 4 பேர் சாப்பிடலாம், 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம். அப்புறம் பச்சை மிளகாய், தேங்காய். எத்தனை பச்சை மிளகாய் போடுறீங்க? இது 4 பச்சை மிளகாய் போடுறேன். 4 பச்சை மிளகாய் காரமா இருக்காதா? காரமா இருக்காது. தேங்காய் தயிர்லாம் ஆட் மிக்ஸ் பண்றதால உங்களுக்கு காரம் சரியா இருக்கும். அப்புறம் தயிர் அளவு 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் தயிர். ஓகே, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் எண்ணெய், தேங்காய் வந்து ஜீரகம் தேவையா? இல்ல, ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டா போதும். அதோட கூட ஜீரகம் கொஞ்சம் போட்டு மிக்ஸில அரைச்சு அந்த குழம்புல ஆட் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். ஓகே, சரி, தக்காளி குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே 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 சரி, முதல்ல என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல வந்து எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட போறீங்க? எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் போடலாம். ஓகே, 3 ஸ்பூன் போட்டா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். ஓகே, என்ன கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கலாம். கம்மியா போட்டுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து எண்ணெய் சூடானதுக்கு அதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு இருக்கு, கடுகு போட்டுக்கணும். நல்லா சூடாயிடுச்சு. கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா? காஞ்ச மிளகாய் எத்தனை போடுறீங்க? காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டு தாளிப்பு மட்டும் போட்டா போதும். இப்போ வதக்கிட்டு இப்போ இதுல வந்து தக்காளி அதுல போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இப்போ நீங்க தக்காளி ஆமா, பச்சை மிளகாய் எப்ப போடுவீங்க? பச்சை மிளகாய் வந்து இதோட கூடவே அப்படியே போட்டுக்கலாம் இல்லையா? இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணுன்றதெல்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் ஒரு 2 வதக்கு அப்படி வதக்கணும்னா போதும். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? இல்ல, அப்படி ஒண்ணு அது மாதிரி வதக்க வேண்டியது இல்ல. வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதுல அந்த வாசனை எல்லாம் போயிடும். ஓகே, இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு இப்போ நீங்க குழம்பு மாதிரி பண்றீங்களா இல்ல கிரேவி மாதிரி பண்றீங்களா? குழம்பு மாதிரி தான் கெட்டியா வரும். இப்போ இது சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, இதோட கூட மஞ்சள் பொடியும் உங்களோட அஞ்சரை பெட்டி மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு அந்த மாதிரி போட்டா போதும். கொஞ்சம் இது சால்ட்டு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாலாம் அதிகமா போடுறதால மிளகாத்தூள் சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அதை கொதிக்க வச்சு வேகிற டைம் தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காவும் சீரகமும் மிக்ஸியில் அடிச்சு அதில் போட்டுடணும். அது போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தயிர் அதில் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுல வந்து இப்போ வந்து இந்த தேங்காவை அதில் சேர்த்துடணும்.
ரெண்டுமே போடலாமா? போடலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குமா? டேஸ்டா தயிர் ரெண்டும் போட்டா டேஸ்டும் இருக்கும், நல்ல வாசமும் நல்லா இருக்கும் அதில். இப்போ அதோட கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும், கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை. ஃபைனல் டச் வந்து தயிர். தயிர். ஓகே. இப்போ வந்து தேங்காய் பூவும் சீரகமும் போட்டு கொதிச்சிடுது. இப்போ தயிர் அதில் சேர்த்துக்கணும். தயிர் இப்போ எவ்வளவு? இந்த முழு கப் இது ஒரு கப்பு போட்டுக்கினா போதும். தயிர் சேர்த்தாச்சு. நமக்கு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம்? அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் இப்படி கொதிக்க வச்சு அப்படி சூடு ஏறினதுமே இறக்கிடலாம். ஒன்றும் நான் கூட ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு தக்காளி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க. நான் இப்பவே சாப்பிட்டு பார்ப்பேன். இப்பயே சாப்பிடுங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல கொஞ்சம் மல்லிப்பொடி தூவணும்னா கார்னிஷ் நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ஓகே ஓகே. சோ நம்ம தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து தக்காளி ஃப்ளேவரும் இருக்கு, இந்த தேங்காய் டேஸ்டும் தெரியுது, பச்சை மிளகா எல்லாமே எல்லாம் கலந்து ஒரு கலவை. இட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஒரு சிம்பிளான டிஷ்ஷை எப்படி அழகா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான தக்காளி குழம்பை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. சரி, இது வரைக்கும் நீங்க தக்காளி தொக்கெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா தக்காளி குழம்பு ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு. உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுதுல? அப்ப ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நிச்சயமா பிடிக்கும்.